அனுபமா பரமேஸ்வரனே சொல்லியிருக்காங்க. நாங்கள் பழக ஆரம்பித்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் வந்து அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மா அப்பாலேருந்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணார். 3 மாதத்தில் வந்து இந்த வந்து கல்யாண பேச்சுங்கிறது ஒரு அவசரமான பேச்சு மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா துருவிக்ரமுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா வந்து மாற்றங்கள் இருந்தது. அதாவது அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொமோவா வந்து துருவிக்ரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, நம்ம வந்து லக்கி பர்சன் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அந்நியனாக மாறிட்டாருன்னா அது வேற மாதிரியான ஒரு டார்ச்சராக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பியா வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த தப்பாக நினச்சிக்காத மன்னிச்சிருங்கிற மாதிரி சமாதானப்படுத்துவார். அப்படிங்கிறது வந்து 3 மாதத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போவே வந்து இது காதலா இல்லை வந்து இது வந்து ஏதோ வந்து ஒரு மாதிரி எப்படி விஷத்தன்மை உள்ள ஒரு காதல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இது காதல் கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்த சூழ்நிலையில் வந்து இந்த நிச்சயார்த்தத்துக்கு வந்து அவங்க அவசரப்பட்டாங்க. நிச்சயார்த்தம் நடந்திருந்தாலும் அது வந்து விவகாரத்தில் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா தினம் ராத்திரி வந்து அழுது என்னுடைய கண்ணுடைய சுரப்பிலேயே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து அதுக்காண்டி ஒரு ஆப்ரேஷனே பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க தம்பியை வந்து தொட்டு பேசுறதுக்கு கூட எனக்கு வந்து யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கடந்த 4 நாட்களாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசு பொருளானது அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ தான். முதல்ல ஒரு பார்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட் வந்திருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வில் எப்படி ஏமாந்தாங்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்தாங்க, அதனால வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணேன், விடிய அழுத, கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து நான் டார்ச்சர் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் சைட்லேருந்து அதற்கு எந்த பதிலுமே வரல. இன்னைக்கு கூட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் சாதாரண ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் சோசியல் மீடியாவில் அதுவுமே பார்த்தீங்கன்னா அனுபமா கொடுத்த பதிலடி அப்படின்னு அதையும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துருவிக்ரம் பற்றி எங்கேயுமே பேர் சொல்லலை. அவங்க வந்து துருவிக்ரம்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசின விதத்துலேருந்து அது துருவிக்ரம் தான் எல்லாருமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா பைசன்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா துருவிக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெமோவாக நடந்துப்பார், அடுத்த நாள் வந்து அந்நியனாக நடந்துப்பார், அடுத்த நாள் வந்து அம்பியா நடந்துப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டீகோட் பண்ணி இது துருவிக்ரம் தான் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. துருவிக்ரம தான் அனுபமா பரமேஸ்வரன் வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. துருவிக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா விழாக்கள்லாம் ஒன்றா வர்றது, ஒன்றா பக்கத்தில் உட்கார்றது, பேசுகிறது எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். நல்ல லவ்வர்ஸாக தான் இருந்தாங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல்லாம் கூட வந்துச்சு. கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல்லாம் கூட வந்துச்சு. அவங்கள அனுபமா பரமேஸ்வரனே சொல்லியிருக்காங்க. நாங்கள் பழக ஆரம்பித்த 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா துருவிக்ரம் வந்து அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மா அப்பாலேருந்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாதத்தில் வந்து இந்த வந்து கல்யாண பேச்சுங்கிறது ஒரு அவசரமான பேச்சு மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா துருவிக்ரமுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா வந்து மாற்றங்கள் இருந்தது. அதாவது அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரொமோவா வந்து துருவிக்ரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, நம்ம வந்து லக்கி பர்சன் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அந்நியனாக மாறிட்டாருன்னா அது வேற மாதிரியான ஒரு டார்ச்சராக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்திங்கன்னா அம்பியா வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த தப்பாக நினச்சிக்காத மன்னிச்சிருங்கிற மாதிரி சமாதானப்படுத்துவார். அப்படிங்கிறது வந்து 3 மாதத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போவே வந்து இது காதலா இல்லை வந்து இது வந்து ஏதோ வந்து ஒரு மாதிரி எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க டாக்ஸிக் லவ்னு சொல்லியிருக்காங்க. அதான் கரெக்டான வார்த்தை. டாக்ஸிக்னா என்ன மீனிங்? விஷம், அதாவது வந்து விஷத்தன்மை உள்ள ஒரு காதல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இது காதல் கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்த சூழ்நிலையில் வந்து இந்த நிச்சயார்த்தத்துக்கு வந்து அவங்க அவசரப்பட்டாங்க. நிச்சயார்த்தம் நடந்திருந்தாலும் அது வந்து விவகாரத்தில் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன
சொல்லியிருக்காங்கன்னா, தினம் ராத்திரி வந்து அழுது 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 என்னுடைய கண்ணுடைய சுரப்பிலேயே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து அதுக்காண்டி ஒரு ஆப்ரேஷனே பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தம்பியை வந்து தொட்டு பேசுறதுக்கு கூட எனக்கு வந்து யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. இந்த டிராகன் படம் வந்துச்சு. டிராகன் படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த விழாக்கள்லாம் போகக்கூடாது, ப்ரொமோஷன் போகக்கூடாதுன்னு என்னை வந்து தடுத்துட்டாங்க. மொத்தமாக அந்த குடும்பமே என்னை வந்து தடுத்துட்டாங்க. என்னால் ப்ரொமோஷன் போக முடியல. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், பெரிய பேர் எடுத்து கொடுத்த படம். அந்த படத்துக்குடைய ப்ரொமோஷனுக்கு என்னை போடாமல் பண்ணிட்டாங்க. இப்படி அடுக்கடுக்காக என்னை வந்து இப்போ துன்புறுத்தல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நல்லா ரொம்ப நல்லா ப்ளீஸிங்காக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி ஒரு லவபிள் பாயாக இருப்பார். ஆனால் வேறு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பிஹேவியர் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பார். இது வந்து தொடர்ந்து வந்து அவர் செய்ய ஆரம்பித்தார். சில நேரங்களில் எப்பயாவது ஒரு கோவத்தில் சில விஷயங்கள் நடக்கும், அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி இல்லாமல் போச்சு. மனசில் வந்து கலக்கம் ஏற்பட்டுச்சு. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு பிரியம் இல்லாமல் போச்சு. சிரிப்பே எங்கிட்ட இருந்து போயிடுச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் அனுபமா பரமேஸ்வரன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த டாக்ஸிக் லவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வந்து இன்னைக்கு வந்து ஓவர் பொசசிவ்னஸ். அதாவது அதிகமாக வந்து நீங்கள் யார் மேலேயாவது காதல் வச்சிங்கன்னா, அன்பு வச்சிங்கன்னா, அந்த லவ்வே வந்து பார்த்தீங்கன்னா விஷமாக மாறிடும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை வந்து துன்புறுத்துற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பிடிச்சது தான் செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போடணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசணும், யாரோடையும் பேசக்கூடாது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க. யாரோடையும் பேசக்கூடாது, யாரோடையும் பழகக்கூடாது. ஆண்களோட பெண்கள் பேசுறது கூட பரவாயில்ல, பெண்களோட பெண்கள் பேசுறது கூட வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, யாரோட பேசுகிற, என்ன பண்ணுற, எப்போவுமே வந்து ஒரு சந்தேக பார்வை. ஆனால் மற்றவங்க கிட்ட இந்த விஷயங்களை காட்டிக்க மாட்டாங்க இல்லையா? காமிக்க மாட்டாங்க. நீங்கள் பொது வெளியில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதான் ரெமோ மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலாக கம்ஃபர்டபுளாக அவ்வளோ யதார்த்தமாக பேசுவாங்க. அந்த 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 இது அந்த அந்த பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்பா பயங்கரமான ஒரு லக்கி பர்சன் நீனு, எப்படிப்பட்ட ஒரு காதலன் உனக்கு கிடைச்சிருக்கான், எவ்வளோ ஸ்மார்ட்டாக, எவ்வளோ விட்டு கொடுக்குற தன்மை, எவ்வளோ தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு படமே வந்துச்சு அப்படின்னா, ஸ்லீப்பிங் வித் எனிமின்னு ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 92, 91 காலகட்டத்தில் வந்த ஒரு ஆங்கில படம். அதில் பார்த்தீங்கன்னா ஜூலியா ராபர்ட் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் சென்ட்ரிக், ஹீரோயின் சென்ட்ரிக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நேசிப்பான் சார். மனைவியை வந்து பயங்கரமாக நேசிப்பான். அதாவது ஒரு கடற்கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு பெரிய கண்ணாடி மாளிகையே வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்காண்டி மனைவிக்காண்டி கட்டி கொடுத்துருப்பான். அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கணவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அந்த கணவனுடைய ஹாரன் சத்தம், கார் சத்தம் கேட்டு உள்ளே வரான்னோடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம் எல்லாமே வந்துடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டார்ச்சர் பண்ணும். வீட்டுக்குள்ளே வந்து காதலிக்கிறதும் பயங்கர ஓவரு, டார்ச்சர் பண்ணுறதும் பயங்கர ஓவரு, பயங்கரமாக ஹெவியாக டார்ச்சர் பண்ணுறது, அப்புறம் மன்னிப்பு கேட்குறது, அந்த மாதிரி வந்து பண்ணுவான். அந்த கணவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பிளான் பண்ணி தப்பிக்கவும் முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து பூட்டி வச்ச மாதிரி பூட்டி வச்சிருப்பான், ஏகப்பட்ட செக்யூரிட்டி போட்டிருப்பான், எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க தப்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி போய் எங்கேயோ போய் வேற எங்கேயோ போயிடுவாங்க, தப்பிச்சிருவாங்க. அங்கேயும் வந்துடுவான். அங்கேயும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம். நல்ல இந்த டாக்ஸிக் லவ்வை பற்றி அந்த வந்து ஸ்லீப்பிங் வித் எனிமி, அதாவது எதிரியோட தூங்குறேன் அப்படின்னு அர்த்தம். எதிரி பக்கத்தில் இருக்கிறவன் கணவன் கிடையாது, நண்பன் கிடையாது, எதிரியோட ஒன்னா படுத்து தூங்கினா என்ன ஆகும், எந்த நேரத்தில் வேணாலும் என்ன நடக்கும், அந்த மாதிரி பயத்தோட படுத்திருக்கணும். கரெக்டான வார்த்தை, பயத்தோட படுத்திருக்கணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படத்தை பார்த்தா அந்த படம் வந்து தெளிவாக சொல்லும் ஒரு டாக்ஸிக் லவ்னா என்னன்னு. அந்த மாதிரி அந்த கேரக்டர் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய கதை, பேரெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன். அவர் என்ன அப்படின்னா காதல், 2 பேரும் காதலிச்சாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு காதலிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னே தெரியாது. அவருடைய மனைவி அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறிட்டார். அந்தளவுக்கு பொசசிவ், அந்தளவுக்கு அன்பு, அந்தளவுக்கு காதலை காமிக்க அவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ரொம்ப நேசிச்சாங்க இவரை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரியவும் முடியாமல், அதை விட்டு விலகவும் முடியாமல், வாழவும் முடியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில் வந்தாங்க. எனக்கெல்லாம் ஒரு சம்பவம்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி வெளியூர் எல்லாருமே
எல்லாருமே வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலி போட்டிருப்பாங்கல்ல, இந்த கம்பி இரும்பு கம்பியில் வேலி போட்டிருப்பாங்கல்ல, அந்த கோவத்தில் அவங்க 2 பேருக்கு சண்டை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வேலியில் இருக்கிற கம்பி அப்படியே பிடிச்சிட்டாரு, கையோட இப்படி பிடிச்சி அழுத்தி பிடிச்சிட்டாரு. கையிலேருந்து ரத்தம் கொட்டுது. அவங்க அந்த காதலியும் பதறாங்க, கூட இருக்கிற நண்பர்களும் பதறாங்க. கையை எடுத்துரு விட்டுருன்னு சொல்கிறாங்க, விடவே மாட்டேங்கிறார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எமோஷன், கோவம். அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியோ அது காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருச்சு. திருமணமாய் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்து 1 வருஷம் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது தாங்க முடியல அவங்களால, அந்த பொண்ணால் வந்து தாங்க முடியல. அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் என்னென்னா சொல்லிக்காமல் கொள்ளாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருந்த நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க. அந்த கிளம்பி வந்துட்டேங்கிறத நண்பர்கள்ட்ட சொன்னாங்க. நாங்கள்லாம் அவரை போய் பார்க்குறதுக்காண்டி போனோம். வீடு ஃபுல்லாக, அதாவது பகல் வந்து ஒரு 12-1 மணிக்கு போன நேரத்தில் வீடு ஃபுல்லாக இருட்டாக, கதவெல்லாம் மெயின் கேட் டோர் இருக்குல்ல அதுவே திறந்து போட்டிருக்கு. எங்கடா ஆளே காணோம் அப்படி இப்படின்னு தேடி போய் அவரோட பெட்ரூமை திறந்தா ஃபுல் டார்க்கு, இருட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. விட்டுட்டு போயிட்டாங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டார். அவர் நல்ல ஆளை வந்து நல்ல ஸ்மார்ட்டாக அழகாக இருப்பார். மொட்டை அடிச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லாக கரித்துள்ள அந்த பொண்ணோட பேரை வந்து எழுதி வச்சுட்டு அப்படியே படுத்து கிடக்கிறார். சிகரெட்டு தண்ணி இப்படி வந்து படுத்து கிடந்தார். அப்புறம் அவரை வந்து எழுப்பி சமாதானப்படுத்தி, அப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட போய், அதாவது காதலிக்கிட்ட போய் பேசி, நீங்கள் 2 பேர் ஒரு நிஜமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீங்க, ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்க வந்து சேர்ந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது வந்து தப்புங்கிறத அவருமே புரிஞ்சுக்கிற மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் கூப்பிட்டு போனோம். நண்பர்கள்லாம் சேர்ந்து கவுன்சிலிங் எல்லாம் கூப்பிட்டு போய் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் லண்டனில் இருக்கார். ஸோ இந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள் சில பேர் வந்து அப்படியே சமாளிச்சிருவாங்க வாழ்க்கையில். ஆனால் பல பேர் வந்து சமாளிக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுபமா பரமேஸ்வரனுடைய கதை கேட்கும்போது அந்த டாக்ஸிக் லவ் கூடிய மையப்புள்ளி என்னன்னா சார், அது வந்து நீங்கள் வந்து நமக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள உருவாயிருச்சு. அதையும் தாண்டி நார்சிஸ்ட் பிஹேவியர்னு சொல்றாங்க. அது என்னன்னா அவர் தான் 2 பேரை விட 2 பேர் லவ்லாம் முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம், நான் தான் அழகானவன், அப்படிதான் அவங்க எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் முன்னிறுத்துவாங்க. எல்லாமே வரும் சார், அந்த பிஹேவியர் எல்லாமே நீங்கள் சொல்கிறது இல்லை, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக உள்ளது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள்னால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா செய்கிறது கிடையாது. அது வந்து அது வேணும்ட்டு செய்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ், காதல், காமம் எல்லாம் மிக்ஸ் பண்ணது. இந்த டாக்ஸிக் லவ்ங்கிறது வெறும் வந்து காதல்னால வரதில்லை. காதல், காமம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கச்சாமுச்சான்ற ஒரு மனநிலைக்கு அவங்க போனாங்கன்னா அதுலேருந்து அவங்க விடுபட்டு வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து டார்ச்சர், நிறைய பேர் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது காதல் வந்து உண்மையாக இருக்கும், அதுக்குள்ளே உண்மையான காதல் இருக்கும், காதலியை உண்மையாக நேசிப்பாங்க, ரொம்ப ரொம்ப உண்மையாக நேசிப்பாங்க. ஆனால் அந்த உண்மையாக நேசிக்கிற காதலை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தி எடுத்து குத்துன்னு குத்திட்டு உண்மையாக நேசித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த மாதிரி வந்து ஒரு பிஹேவியர் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காதலிச்சோம் 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணோம், 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணோம்லாம் கிடையாது. அவங்களாம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்லையோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லையோ கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பழகுவாங்க. நியாயமும் அதுதான். எப்படின்னா பழகும்போது ஏதாவது ஒரு சூழலில் வந்து நீங்கள் வந்து அவனுடைய பிஹேவியரில் சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படின்னா இப்போ பழகிற ஒரு காதலனோட நீங்கள் பழகும்போது உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கணும். அதாவது மனசில் வந்து ஒரு ட்ரீமியான ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகள் தான் உங்களுக்கு வரணும். ஆனால் நீங்கள் காதலனோட பழகும்போது உங்களுக்கு மனச்சோர்வோ, மனச்சிதறலோ, பயமோ, நடுக்கமோ, அதாவது அவன் இது செஞ்சிருவானோ, இதை பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சூழல் வந்தால் அதுதான் டாக்ஸிக் லவ். அந்த இடத்துல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காதல் இருக்கிற சூழ்நிலையிலே விலகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன், அதாவது நான் வந்து 3 மாதத்துலேயே வந்து நிச்சயார்த்தத்துக்கு வந்தாங்க, நான் வந்து மறுத்துட்டேன். மெச்சூர்டாக தான் பேசியிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் மறுத்துட்டேன், கவுன்சிலிங் கூட கூப்பிட்டேன் மறுத்துட்டாரு. ஆமாம், கவுன்சிலிங் கூட கூப்பிட்டேன் மறுத்துட்டேன். கவுன்சிலிங் கொடுத்து சில பேர் சரியாயிருவாங்க, பல பேரால் அது முடியாத சூழல் கூட இருக்கும். அது ஒரு வெரைட்டி. அது அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக தீர்க்க முடியாது. அந்த அதிகப்படியான பொசசிவ்னஸ் தான் இதுக்கு காரணம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க டைவர்ஸ் ஆயிரும், நான் கல்யாணம் பண்ணியிருந்தா டைவர்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் உண்மை. அந்த மாதிரி நடந்துரும். அது நடக்காமல் தவிர்க்கணும் அப்படின்னா இப்படி சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா
காதலனா இருக்கும் போதே விலகிறது நல்லது. ஏன்னா விலகிறது தான் அதுக்கு வந்து சொல்யூஷன். அதை வந்து நீங்க தொடர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் கூட வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும், என்ன வேணாலும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டை கொடுக்கும். இது இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜ் ஆண்கள்கிட்ட இருக்கு. ஆண்கள் பெண்கள் மேலே, காதலி மேலே, மனைவி மேலே வைப்பாங்க பொதுவாக அதிகமான பர்சன்டேஜ். ஆனால் இது பெண்கள்கிட்டையும் இருக்குது. ஒரு 10% பெண்களும் பார்த்தீங்கன்னா ஆண்களை வந்து போட்டு ரொம்ப துன்புறுத்துவாங்க. அதாவது ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு டான்னு வரணும்னா 5 மணி 5:10 5:15 வந்தால், ஏன் 5:15 வந்த, எங்கே போனேன், ஏன் போனேன், யாரோட பேசிட்டு இருந்த, சும்மா ஃபோன் பேசிட்டு பாரு, எங்கே பேசினேன், எங்கள் ஃபோனை கொடு, அதை யாருன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் நீங்கள் எனக்கெல்லாம் எப்போ வருவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவரோட ஃப்ரெண்டு பேர் சந்திரசேகர், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். சந்திரான்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அவர்கிட்ட யதார்த்தமாக சொல்லுடா வாடான்னு பேசிகிட்டு இருந்திருக்காரு. டக்குன்னு ஃபோனை பிடுங்கியிருக்கு அந்த பொண்ணு. பிடுங்கினோன்னா அதில் சந்திரான் இருந்திருக்கு. டக்குன்னு சந்திரானோன்னு ஷாக் ஆகிருக்கு. உடனே என்ன சந்திரான்னு கேட்டுருக்கு. அந்த மியூட்டை போட்டுட்டு, அது சந்திரசேகர்மா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே இது வந்து சரி நான் ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறம் தான் அது சந்திரசேகர் நம்பியிருக்கு. இவன் வந்து சில பேர்லாம் என்ன நான் எடுத்தோட வந்து மெமிக்ரி பண்றாரா ஆம்பளை வயசுல அப்படிலாம் கேட்பாங்க. அதுவும் இருக்கு. அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம். அது இவர் எப்பவுமே சந்திரா சொல்லுடா அப்படின்னு பேசுறவர், இவர் வந்து மனைவிக்காண்டி சந்திரசேகர் சொல்லுடா அப்படின்னு அவர் அங்கே கேட்டுக்காரு, என்னடா சந்திரசேகர் முழு நேம் திடீர்னு சொல்ற அப்படின்னு கேட்டுருக்காரு. அந்த மாதிரிலாம் நிறைய கூத்தெல்லாம் நடக்கும். பெண்கள் சில பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முழு நைட்டு கணவனை வந்து வச்சு செய்வாங்க சார். அடித்து துவைக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கரும்பு சாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஷின் பார்த்துருப்பீங்க. அதில் முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக கரும்பு விடுவான், அப்புறம் ஜூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 2ஆம் மடக்குவான், ஜூஸ் வந்துடும். 4ஆம் மடக்குவான், ஜூஸ் வந்துடும். அப்புறம் 8ஆம் மடக்குவான், ஜூஸ் வந்துடும். அப்புறம் சக்கை தான் இருக்கும், ஆனாலும் விட மாட்டான். அதை கொடுத்து எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடித்து துவைச்சு அந்த ஆளுடைய பனியன் கிணியெல்லாம் கிழிச்சு மண்டை முடியெல்லாம் பிச்சு எடுத்து ஒரு மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும். எங்கே போனேன், யாரோட போனேன், ஏன் லேட்டாக வந்த, அப்படி நீ வந்து நான் உனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னு அருகாமனையெல்லாம் எடுத்துகிட்டு வரும். இவன் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி நடுங்கி ஓடுவான். ஆனால் நல்ல காதல் தம்பதிகள், அதுதான் நான் சொல்ல வரேன். ரொம்ப நல்ல காதல் தம்பதிகள். அப்படி வந்து 4 மணி ஆனாலும் அந்த ஆளை தூங்க விடாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு டக்குன்னு குளித்து மஞ்சள் தேய்ச்சி குளித்து வந்து பார்த்தீங்கன்னா தாலியெல்லாம் கண்ணில் ஒத்தி வச்சு காலை தொட்டு கொடுத்து பெட் காஃபி கொடுக்கும். அவன் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டாட்டா பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, டாட்டா, எங்கேயும் பார்த்து வண்டியை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். வடிவேல் இது மாதிரி 6 மணிக்கு மேலே அது நிஜமா நடந்த கதைங்க நான் சொல்றது. இப்படி பாய்ன்னு சொல்லி 9 மணிக்கு அனுப்புவோம். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு. போயிட்டு திருப்பி 5 மணிக்கு வந்தார்னு வச்சுக்கோங்க, அப்போலாம் திருப்பி காப்பி கொடுப்போம், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 8-9 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலையப்புறம் தான். அது நடக்கலை அப்படின்னா அந்த கணவன் அன்னைக்கு தப்பிச்சான். அப்படி வந்து கணவனை டார்ச்சர் பண்ணுற பெண்களும் இருக்காங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம். ஓவராக வந்து டென்ஷன் ஆகுது, பொசிஷன் ஆகுது, இந்த மாதிரி வந்து இது மாட்டியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரே ஒரு விஷயம், அதாவது அனுபமா பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி, நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விளக்கிட்டேன், அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மலையாள சேனல், அதில் வந்து இங்கிலீஷில் தான் பேசியிருக்காங்க முழுக்க 45 நிமிஷம் மலையாளம் இங்கிலீஷ் கலந்து. ஆமாம் 50 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. எல்லாம் ஓகே. அதில் என்ன பிரச்சனைனா இவ்வளோ தூரம் ஓப்பன் அப் பண்ணி வந்திருக்காங்க. ஓப்பன் அப் பண்ணி ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பெண்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். அதுல இருந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்புலம் இல்லாதவங்க, அவங்க ஒரு கேரளாவில் பிறந்தவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க நடிக்க வந்திருக்காங்க. அவங்க பேஷன், அந்த பேஷனில் வந்து லவ் பண்ணி நிறைய படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அனுபமா பரமேஸ்வரன்னா ஒரு தெரிந்த நடிகையாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் பேரை குறிப்பிடல, துருவிக்ரம்னு சொல்லவே கிடையாது. ஆனால் வந்து இதுதான் துருவிக்ரம் தான் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து சொல்கிற விஷயம், இவ்வளோ தூரம் தைரியமாக ஓப்பன் அப் பண்ண ஒரு பெண்மணி பேரையுமே சொல்ல வேண்டியதானே, பேரை மட்டும் எதுக்கு தவிர்க்கணும்? அப்போ பேரை தவிர்க்கிறதுங்கிறது என்ன காரணம்? எல்லாமே சொல்லிட்டீங்க, அந்நியன்னு, அம்பி, ரெமோ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க. அது உங்களுக்கு யாரோட வந்து 2 வருஷம் இருந்தீங்கன்றும் எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் பைசன் படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் சொன்ன நீங்கள் ஏன் பேரை வந்து சொல்ல மறுக்கிறீங்க? பேரையுமே சொல்லணும்ல, துணிச்சல்.
விழிப்புணர்வு எல்லாம் வேணும்னு. அப்போ பேரை சொல்லுங்க, பேரை சொன்னாதானே அது சரியா இருக்கும். பேரை சொன்னா அவர் பதில் சொல்லுவார்ல, துருவிக்ரம் பதில் சொல்லுவார். இப்போ துருவிக்ரம் வந்து மௌனமா இருக்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. துருவிக்ரம் எதுக்குங்க பேசணும்? துருவிக்ரம் பத்தி சொல்லவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவே இல்லையே. பேசாட்டினாலும் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்களே மறைமுகமா, நீங்க ஏன் வந்து அமைதியா இருக்கீங்க, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி திரும்பி இல்லையா அவருக்கு எதிராக? அவங்க சொல்லவே இல்லை. இந்த கேள்வி நீங்க கேட்டா கூட என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கீங்களான்னு கேட்பாரா மாட்டாரா? அப்படி அவங்க பேர் வெளிப்படையா ஓப்பன் அப் பண்ணி சொன்னாங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணும்போது பேரையும் ஓப்பன் அப் பண்ணி சொன்னாங்கன்னா, அப்ப துருவிக்ரம் போய் கேட்கும்போது அவருடைய வெர்ஷன் என்னன்னு சொல்வார். புரியுதா உங்களுக்கு? அது நியாயமா நியாயம் இல்லையா என்ன நடந்ததுங்கிறது அவர் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மேலோட்டமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி பேட்டிகளை சமீபத்தில் கொடுக்குறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னும் போது அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லாமல் அது பல பேர் அடையாளப்படுத்துகிற மாதிரி இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னு யூகங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடகி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுவாகத்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எங்கேயோ வந்து காசியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஒரு பெண் ஊடகையாளர் பேட்டி கொடுத்தாங்க. ஒரு இசையமைப்பாளர் மேலே, இளம் இசையமைப்பாளர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டேன்னு. அந்த இளம் இசையமைப்பாளரை பற்றி பேசி அது யாருன்னே தெரியாது. அவரா இவரா அவரா இந்த 30 வயசு 35 வயசு 32 வயசு உள்ளவங்கள எல்லாரும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இவரா இருக்குமோ இந்த அவரா இருக்குமோ. அது கூட வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுல வந்து பேர் சொல்லாது. ஓகே, இப்போ இதுல பேர் சொல்லாட்டினாலும் இல்ல அதுதான் தெரியுது இல்லையா? ஏன்னா இவங்க என்ன 2-3 பேரே லவ் பண்ணாங்க இல்லைங்க. அதுதான் சொல்றேன்ல, அது வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து வெளிப்படையா பேசக்கூடிய நீங்க, அந்த இசையமைப்பாளர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய நீங்க, அந்த என்னென்ன பண்ணாருன்னு சொல்லக்கூடிய நீங்க, தைரியம் இல்ல இதுக்கெல்லாம் வர நீங்க பேரை ஏன் சொல்லலை? பேரை சொல்லாமல் ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அப்போ அந்த ஊடகவியாளர் கூட கேட்குறாங்க, அப்போ அவர் பேரை சொல்ல மாட்டீங்களா, நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா என்னென்று. ஆமாம், கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வரப்போகிறேன், நடவடிக்கை எடுக்க போகிறேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்லாம் சொன்னாங்க. எத்தனை மாதம் ஆச்சு? 6 மாதம் ஆச்சு. அதாவது வெறும் வாயில் இருக்கிறவன், வாயோடு இருக்கான்ல, அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவளை வாயில் போட்டு எல்லாம் மெல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி மெல்ல விட்டுட்டு சைலண்டாக இருந்துக்கிட்டாங்க. அது வந்து பல யூகங்களை வந்து ஏற்படுத்துது, பல பேருக்கு வந்து கெட்ட பேரை வந்து உருவாக்குது. அந்த பாடகி கொடுத்த பேட்டினால என்னங்க பயன்? நியாயமாக ஒருத்தன் தண்டிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த நியாயமானவனுடைய பேரை சொல்லியிருக்கணும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ரெண்டுமே சொல்லாமல் ஒரு இசையமைப்பாளர் பிரபலமானவர் சின்ன வயசுக்காரன்னு சொல்லிட்டு போகிறதுங்கிறது தப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க துருவிக்ரம் அப்படின்றது எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஆனால் அவர் பக்கம் கேட்டால் தான் அவர் என்ன நியாயங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் நியாயம். ஒரு விஷயத்துக்கு 2-3 சைடு இருக்குது. அதாவது அவங்க பாதிக்கப்பட்ட 2 பேருக்கும் ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது. 3 பக்கத்துலேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளோ தூரம் சொன்னவங்க இதுக்கு பயப்படுறாங்கன்னா ஏன் பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க? பெரிய பின்புலத்தோட பெரிய நடிகருடைய மகனாக இருக்கார், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளுமையோடு இருக்கிற ஒரு பெரிய நடிகருடைய மகன், குடும்பம் அப்படிங்கிறதுனால பயப்படுறாங்களா? அப்படி பயப்படுற பெண்ணா அனுபமா பரமேஸ்வரன் பார்த்தா தெரியல. குறிப்பாக இந்த விஷயங்கள் நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க, தம்பியை தொட்டு பேசுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப இதாக தயக்கமாக இருந்துச்சு அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு. இந்த பேட்டிக்கு அப்புறமா அனுப்பமா அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, கட் பண்ணி. ஸோ அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அனுப்பமா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா. நிச்சயமாக சார், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற அதுலேருந்து வெளியில் வந்துட்டா எப்போவுமே அப்படின்னா அது ஒரு வெளியில் நான் தான் முதல்ல சொன்னேனே, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். அது காதலிக்கும் போதே தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்து அது பெட்ரு. அப்படி வராமல் போயிருந்தால் டைவர்ஸில் முடிஞ்சிருக்குங்கிறாங்க. அது 2 பேருக்குமே பெரிய சிக்கல், தேவையில்லாத வேலை. அதனால் இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு அவங்க 2 பேரும் யங்ஸ்டர்ஸு, அதான் சொன்னேன்ல, 2 பேருமே யங்ஸ்டர்ஸு, 2 பேருமே வந்து அவங்க காதலிச்சாங்க வச்சாங்க, அதெல்லாம் ஓகே. இது எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே கூட அவங்க இதை வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. அது ஓப்பன் அப் பண்ணதுக்கு பல பேர் விழிப்புணர்வு அடையணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கடந்து போகிறது தான் 2 பேருக்குமே நல்லது. ஏன்னா 2 பேருக்கும் எதிர்காலம் இருக்குது, 2 பேருக்கும் அடுத்தடுத்து அவங்கவுங்க வாழ்க்கை இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் அப் பண்ணதுனால அந்த அனுபமா பரமேஸ்வரனுடைய அவங்களுக்குமே பிரச்சனை தான், துருவிக்ரமுக்குமே பிரச்சனை தான். எதிர்காலம் இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னும் போது இதை தவிர்த்து கடந்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க, பேர் சொல்லாமல் போயிட்டாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அடுத்து ஏதாவது சொல்கிறாங்களா. குறிப்பாக இதில் விக்ரம் அவர்களுமே
சர்ச்சையாக விக்ரம் அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு பேட்டியிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஏன் அவர் வந்து பையனை வந்து இப்படி இது பண்ணுறாரு, அவர் தெரிஞ்சு இதெல்லாம் நடந்தனா அதுவுமே தவறு தானே அப்படிங்கிற இதில் அதுவுமே விமர்சனம் ஆயிடும். சார் நீங்கள் வந்து ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அப்பாவை நம்ம பொறுப்பேற்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு நீங்கள் பைக்கை கொடுத்தீங்கன்னா அவன் ஓட்டிகிட்டு போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணால் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சட்டம் வந்துருச்சு. அது நியாயமான விஷயம். ஒரு 18 வயசு கீழே இருக்கிற பையனுக்கு தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியும், ஒரு பேரண்டல் கேர் கொடுக்க முடியும். அதுக்காண்டி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சில நேரங்களில் அது முடியாமல் போகும். பர்சனல் கேரக்டர்ஸ், பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு துருவிக்கம்க்கு ஒரு 28-30 வயசு இருக்காதா? ஸோ அந்த வயசுக்கு வந்த ஒருத்தனை வந்து நீங்கள் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், எப்படி அறிவுரைகள் சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். தகப்பனாக இருந்து எல்லாம் பண்ணுவார். விக்ரம் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். பட் அதையும் தாண்டி வந்து இதெல்லாம் ரொம்ப இன்டிமெசியான ரொம்ப பர்சனலான விஷயங்கள். ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்றது தாய் தகப்பனுக்கு தெரியாது. தெரிந்து விசாரித்து சமாதானப்படுத்தலாமா அப்படின்னா படுத்த முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் வெடிச்சு ஒதுங்கி போயிட்டாங்க. ஸோ இனிமே சமாதான பேச்சுவார்த்தைக்கோ இல்லை மறுபடியும் அவங்களோட வந்து தொடருவாங்களா அந்த ரிலேஷன்ஷிப்னா அது வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பேரண்டாக அவர் என்ன செய்ய முடியும்? அவர் மகன் அப்படின்னும் போது அது அவருடைய நல்லா இருக்கணும் தான் எல்லா தகப்பனும் நினைப்பான். அது எண்ணங்கள் விக்ரமுக்கும் இருக்கும். சூழ்நிலைகள் சில நேரங்களில் வந்து சரியாக அமையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் காரணம். பல வருடங்களுக்கு பிறகு பைசன் தான் ஒரு பெரிய வெற்றியாக வந்து துருவிக்ரமுக்கு அமைஞ்சது. இதான் என்னோட முதல் படம் அப்படின்னு கூட அவர் பேசியிருந்தார். ஆனால் படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஓராண்டில் மேலாயிடுச்சு. அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகலை, என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ இப்படி ஒரு பேட்டி வேறு வந்திருக்கு. ஸோ இதனால் அவர் கெரியரே வந்து காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுதில்ல. அதெல்லாம் சும்மா சார். இதெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள், இதை விட பலவிதமான விமர்சனங்கள், பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க. நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வந்து. ஆமாம், நயன்தாராவே எடுத்துக்கங்களேன். அவங்க சந்திக்காத பிரச்சனைகளா எல்லாத்தையும் தாண்டி கடந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உயரத்துலையும் உச்சத்துலையும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இது நாம் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறோம். இது மாதிரி பல பேர் இருக்காங்க. பல செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஹார்டு லைஃப்ஸ், அதாவது கஷ்டமான கடுமையான கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்து வெற்றி அடைந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இதனாலெல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு இவங்க பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால் இவருடைய ஃபிலிம் கேரியர், சினிமா கேரியரே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருமா, ஒன்று முடிஞ்சு போயிருமா அப்படின்னா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வெற்றி படம் கொடுத்தா அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவர் துருவிக்ரமுக்கும் சரி, அனுபமா பரமேஸ்வரனுக்கும் சரி. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாரம் பல்வேறு சிங்க மிக்க நன்றி சார். நன்றி.